ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இய்யாக வல் ஹல்வத பின் நிசா, அந்நிய பெண்களோடு நீ தனித்திருப்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருந்தால் அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் ஒரு கட்டம் மேலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த ஹராமுகள் மிகப்பெரிய அளவில் பெருமையாக பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆணின் தோளில் லேசாக உரசுவது கூட, நடந்து போகும்போது தெரியாம தோல்ல உரசுறான், தோளில் உரசுவதை விட பன்றியை கட்டி அணைப்பது அவனுக்கு சிறந்தது என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய சமூகம் பிப்ரவரி 14 எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? சஹாபாக்களை பாருங்களேன். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்திலே ஒரு வாலிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவங்க ஆட்சி காலத்தில் நல்ல ஒரு வாலிபர், எப்பொழுதும் பள்ளியின் முதல் சஃபிலேயே இடம் பிடிப்பவர். ஒரு நாள் இஷா தொழுகையை முடித்துவிட்டு செல்லக்கூடிய சூழலிலே, அன்னைக்கெல்லாம் கடுமையான இருள் நிறைந்த பகுதிகள் தானே, கடுமையான இருளிலே ஒரு அந்நிய பெண் அவரின் கரத்தை பிடித்து இழுத்து விடுகிறார். என்னுடைய ஆசையை நிறைவேற்று என்ற கோரிக்கையை வைத்து ஹராமான விஷயத்தின் பக்கம் அவரின் கையை பிடித்து இழுத்து விடுகிறார்கள். பிறகு அறிவிப்பிலே அவரை கட்டியணைத்து விட்டார் என்பதாக நம்மால் வரலாறுகளை காண முடிகிறது. அந்த வாலிபர் அங்கேயே மயங்கி விழுந்து விடுகிறார். அந்த வாலிபரை தூக்கி சென்று வீட்டில் அமர செய்த பிறகு அவரின் தந்தை கேட்கிறார், மகனே என்ன ஆனது? பாதையில் மயங்கி விழுந்திருந்தாயே என்று கேட்கும் பொழுது அந்த வாலிபர் சொன்னார், தந்தையே, இப்படி ஒரு பெண் ஹராமான விஷயத்தின் பக்கம் என்னை அழைத்து விட்டால் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்று நினைத்து நான் என்னுடைய வேதனையோடு நான் மயங்கி விட்டேன் தந்தையே என்பதாக சொன்ன நேரத்திலே தந்தை சொன்னார், கவலை வேண்டாம் மகனே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இதற்கான தீர்வை கேட்டுவிட்டு வருவோம் என்பதற்காக சென்று விட்டு வருவதற்குள் அவர் மரணித்து விடுகிறார். என்னங்க பாவம் இவரா செஞ்சார்? ஹராமை இவரா செய்தார்? இவர் ஹராமை செய்யவில்லையே. இவரிடத்திலே இன்னொரு பெண் தவறாக நடப்பதற்கு கையைத்தான் பிடித்தாள், ஆனால் அதற்காக அவர் உயிரையே விட்டுவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், அவர்களின் தக்குவாக்கள் எந்த இடத்தில் இருந்திருக்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எந்த விஷயமும் அவர்களின் வாழ்வில் வந்ததில்லை. அப்படி ஒருவேளை வந்துவிட்டால் ஹஸரத் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி, வாழ்விலே அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தான் செய்த குற்றத்தை வெளிப்படையாக சொல்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டும் காணாமல் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் ரொம்ப டீட்டெயில்ஸா விஷயத்தை சொல்ல வேண்டிய சூழலில் வந்து சொன்ன பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்றும்படி கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால் சிந்தியுங்களே, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் மற்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது பாவமே அல்லாது, ஆனால் அதை பாவம் என்று நினைத்து தங்களின் வாழ்வையே அவர்கள் இறைவனை பயந்து அஞ்சி அவர்கள் மரணம் வரை சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாத்தை சுமந்தவர்களின் அதே தீனுல் இஸ்லாத்தை தான் இன்று இஸ்லாமிய பெருமக்களும் சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கு அந்த பேணுதல் சென்று விட்டது? யார் இந்த தைரியத்தை சமூகத்தில் விளைத்தது? யார் இதை விதைத்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், பெற்றோர்களுக்கான ஒரு கடமை இருக்கிறது. மக்கள் எல்லாம் தவறு செய்யறாங்க, மார்க்கம் தடுத்த விஷயங்களை செய்கிறார்கள் என்ற ஒரு பக்கம் இருக்க, பெற்றோர்களின் மீது சில கடமைகள் இருக்கிறது. பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய மகன் நம்முடைய மகள் யாரிடத்தில் பேசுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சொல்ல வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரியவன், மன்னிப்பவனும் தண்டிப்பவனும் அல்லாஹ். ஆனால் நேரான வழியில் அவர்களை செலுத்த வேண்டும் என்ற துஆ பெற்றோர்களின் மீது கட்டாயம் என்று மார்க்கம் பேசுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மூன்று விஷயங்களை பிற்படுத்தாமல் உடனே செய்துவிட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒன்று, தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுது விட வேண்டும். இரண்டாவது, ஜனாசா வந்துவிட்டால் அதற்கான சூழலை உடனே செய்துவிட வேண்டும். ஜனாசா வந்துருச்சுன்னா அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த சூழலை உடனே செய்ய வேண்டும், தாமதிக்க கூடாது. அதனாலதான் ஜனாசா வந்துட்டா சில நேரங்களில் தொழுகைக்கு பின்னால் இருக்கும் சுன்னத்துகளை காட்டிலும் ஜனாசா தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது முடிந்து சுன்னத்து தொழுகிறோம். காரணம், ஜனாசாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது, ஒரு பெண் திருமணத்திற்கான சூழல் அவளுக்கு அமைந்து விட்டால், திருமணத்திற்கான வயது வந்து விட்டால், அந்த பெண்ணுக்கான திருமணத்தை பெற்றோர்கள் தள்ளி போடக்கூடாது என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து காட்டினார்கள். பெற்றோர்களும் பல விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நிறைய பதிவுகள், நிறைய விஷயங்கள். ஒரு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் காதலுக்காக மதம் மாறுகிறார்கள் என்று பார்த்தால் நம்முடைய தலை சுற்றி போகும் அளவிற்கு தீனை விட்டும் வெளியேறும் பெண் மக்கள் ஒரு புறத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இதற்கு காரணம்? மக்கள் அவர்களின் வயதில், அவர்களின் சிறுவயதில் ஹராமான விஷயங்களை செய்யும் பொழுது, மகளே இது ஹராம், இதை செய்துவிட்டால் இறைவன் தண்டிப்பான், நாளை நரகம் என்பது இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்ய தவறிய பெற்றோர்களின் மக்கள் பல நேரங்களில் வழிதவறுகிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் அல்ல, வெட்கத்திற்குரிய விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பிப்ரவரி 14 என்பதை ஒட்டி காதல் என்று மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, நமக்கான கட்டாயம் என்ன தெரியுமா? நம்மின் மக்களை சிறுவயதிலிருந்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிதான் வளர்க்க வேண்டும். ஒரு இடது கையில ஒரு பொருளை எடுத்து கொடுத்தா கூட அங்கு அவர்களை அழைத்து இது தவறு, வலது கையில் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழலில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மக்களின் எல்லா அசைவுகள், மக்களின் எல்லா செயல்பாடுகளையும் பெற்றோர்கள் கவனித்து அவர்களுக்கான எல்லா சூழல்களையும் சரியாக்கி விட்டால் சத்தியமிட்டு நிச்சயமாக சொல்ல முடியும், இறைவன் நாடினால் நிச்சயமாக நம்முடைய மக்கள் சிறந்த நபர்களில் ஒருவர்களாக இடம் பிடித்து விடுவார்கள். மக்களை கண்காணிக்க வேண்டும். யாரோடு பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்னென்ன வேலைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து அவர்களுக்கான சூழல்களை சரியாக நாம் அமைத்துக் கொடுத்தால் மட்டும்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஹராமான விஷயங்கள் மக்களிடத்தில் ஏற்படாது என்று மார்க்கம் பேசுகிறது. ஒரு பெண்ணினுடைய சட்டங்களை மார்க்கம் பேசும் பொழுது நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு பெண்ணும் மஹ்ரம் இல்லாமல் எங்கும் தனித்திருக்க கூடாது என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கவனிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் மஹ்ரம் இல்லாமல் எந்த இடத்திலும் தனித்திருக்க கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு பெண்கள் சம்பந்தமாக மார்க்கம் பேசுகிறது என்று சிந்தித்தால், ஒரு மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றால், இமாம்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நம்முடைய மனைவியாகட்டும், நம்முடைய மகளாகட்டும், நம்முடைய தாயாகட்டும், அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் முதலில் வயது முதிர்ந்த இஸ்லாமிய பெண் மருத்துவரை நாட வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. பெண்கள் அல்லவா, வயது முதிர்ந்த இஸ்லாமிய பெண் மருத்துவரை நாட வேண்டும். கிடைக்கலையா? வயது குறைந்ததாக இருந்தாலும் இஸ்லாமிய பெண் மருத்துவர்களைத்தான் நாட வேண்டும். அப்படியும் ஒரு சூழல் இல்லையா? வயது முதிர்ந்த காஃபிரான பெண்களை நாட வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய மறைவிடங்களை, தான் மறைக்க வேண்டிய அத்துணைகளையும் காஃபிரான பெண்களுக்கும் கூட வெளிப்படுத்தக்கூடாது. அவள் பெண்ணாக இருந்தாலும் காஃபிரானவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக மார்க்கம் பேசுகிறது என்று சொன்னால், அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக
அப்படி வயதான காஃபிரான பெண் மருத்துவர்கள் இல்லை என்று சொன்னால் பெண்களுக்கான மருத்துவத்தில் வயது சிறிதாக உள்ள பெண் மருத்துவர்களை நாடலாம். அதற்கு பின்னால் தான் ஆண்கள் மருத்துவர்களை தேட வேண்டும் என்று ஒரு பெண்களுக்கான மருத்துவத்தை மார்க்கம் வகுத்து தருகிறது என்று சொன்னால், இந்த அளவிற்கு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன இந்த தீனுல் இஸ்லாத்தில் இன்று மிகப்பெரிய அளவில் மக்களிடத்திலே மார்க்கம் தடுத்த விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்லோர்கள் எந்த அளவிற்கு தங்களின் வாழ்விலே ஹராம்கள் கலக்காமல் வாழ்ந்தார்கள் என்றால், பேணுதலின் அடிப்படையில் ஹராம்கள் கலந்து விடுமோ என்ற பயத்தின் அடிப்படையில் எத்தனையோ ஹலாலான விஷயங்களை கூட அவர்கள் செய்யாமல் இருந்து விட்டார்கள் என்பதாக இமாம்கள், குறிப்பாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இது ஒருவேளை ஹராமாக இருந்து விடுமோ என்று நினைத்து பல உணவுகளை சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகள் பேசுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் ஹராமை விட்டும் பேணுதலாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்களில் அவர்களும் மிக முக்கியமானவர்கள். ஒரு தடவை அவங்க வீட்டில் ரொட்டி சமைக்கப்படுது. அவர்களின் மகளார், அவர்களின் மனைவி ரொட்டியை சமைக்கிறார்கள். மாவு வீட்டில் இருந்துச்சு. தண்ணி பொது கிணறிலே எடுத்து ரொட்டியை சமைக்கிறார்கள். இதெல்லாம் பேணுதலின் உச்சகட்டம். பொது கிணத்துல தண்ணி எடுத்து ரொட்டி மாவை பிணைஞ்சு ரொட்டி சுட்டுட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, ரொட்டி கொடுக்கப்படுது. அவங்க எங்க இருந்துன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பொது கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்தோம் என்று சொன்ன உடனே ஹலால் தான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த மகளார் சொன்னார்கள், எனக்கும் வேண்டாம் தாயே. அம்மாவும் முடிவெடுக்கிறாங்க, சரி எனக்கும் வேணாம். அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுக்கு வேணாம், மகளுக்கு வேணாம், எனக்கு வேணாம், எடுத்து வச்சிடறாங்க. ஒரு யாசகர் வருகிறார், 2 யாசகர்கள் வருகிறார்கள். ஹலாலான உணவு தான். 2 யாசகர்கள் வந்த உடனே அவர்கள் யாசகம் கேட்ட உடனே அத்தனை ரொட்டியையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போகும்போது இருவர்களுக்கு இடையில் சந்தேகம். அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் வீட்டில் கஷ்டம் இருக்குமே, இவ்வளவு ரொட்டி அவங்க வீட்டில இருந்து வருதுன்னா ஏதாவது ஒரு சூழல் இருக்கும் என்று நினைத்து அதை அப்படியே பிச்சு நைல் நதியில போட்டு போயிடுறாங்க. நம்ம சாப்பிட வேணான்னு நைல் நதியில் அதை முழுமையாக போட்டு விட்டு செல்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் மனைவிட்ட கேட்குறாங்க, எங்க அந்த ரொட்டி எல்லாம்? 2 பேர் வந்தாங்க, யாசகம் கேட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் வேகமாக செல்கிறார்கள். எப்படியாவது அந்த யாசகர்களை பிடித்து விட வேண்டும் என்று. காரணம், அது வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் கலந்து அதை உண்டு விட்டால் என்ன செய்வது என்பதற்காக, அந்த உணவு எங்கு செல்கிறது என்பதை ஆராய்வதற்காக, வாழ்வில் ஹராமுகள் நம்மில் கலக்கக்கூடாது என்ற பேணுதலோடு அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அந்த 2 யாசகர்களை பிடித்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என் வீட்டிலிருந்து கிடைத்த அந்த ரொட்டிகளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, தங்களின் வீட்டிலிருந்து இவ்வளவு வருகிறது என்று சொன்னால் அதில் எங்களுக்கு ஒரு தயக்கம், வருத்தம் இருந்தது, அதனால் அதை முழுவதுமாக நைல் நதியில் போட்டு விட்டோம் என்று சொல்ல அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், இனிமேல் நைல் நதியில் இருந்தும் நான் எந்த மீனையும் எந்த பொருளையும் சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் பேணுதலின் உச்சத்தை தொட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் போன்ற மிகப்பெரிய மகான்கள் அவர்களின் உள்ளங்களில் சுமந்த அதே ஈமானை சுமக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்விலே ஹராம்களை கண்டு அஞ்ச வேண்டும், ஹராம்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்களின் பெற்றோர்கள் எல்லா மக்களும் நினைவில் வைக்க வேண்டும். பிப்ரவரி 14 என்பது ஒரு இஸ்லாமியனுக்கான நாள் அல்ல, ஒரு இஸ்லாமியனுக்கு அழகான நாள் அல்ல. இஸ்லாமியனுக்கு அழகான ரஜப் கையில் இருக்கிறது, இஸ்லாமியனுக்கு அழகான ஷஅபான் அடுத்து வர இருக்கிறது, இஸ்லாமியனுக்கு அழகான புனிதமான ரமலான் அடுத்து வர இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து ஒரு வாலிபன் ஒரு மார்க்கம் தடை செய்த விஷயங்களை கையில் எடுக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனின் ஒரு வசனத்தை நினைவுபடுத்தி முடிப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஒரு மனிதன் அதிக உச்சகட்ட காதலை யாரிடத்தில் காட்டுவான் தெரியுமா? ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரன், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தில் சுமந்தவன் மட்டுமல்ல, நாவில் வெறுமனே மொழிந்தவனாக இருந்தாலும் ஒரு ஈமான்தாரியின் உச்சகட்ட காதலுக்குரியவன் நம்மை படைத்த அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. அதை கடந்துதான் நம்மின் பெற்றோர்கள், ஹலாலான மஹப்பத்திற்கு சொந்தக்காரர்களான நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய
மக்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டார்கள், மற்ற முஃமினீன்கள் என்று இருக்க மார்க்கம் தடுத்த ஹராமான ஒரு உறவை கையில் எடுத்து ஒரு பெண்ணோடு தனிமையில் இருந்து ஒருவன் பேசுகிறான் என்றால், மார்க்கம் தடுத்த விஷயங்களை கையில் எடுக்கிறான் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை மீண்டும் சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணின் தோள் புஜத்தோடு ஒரு தோள் புஜம் உரசுவதை விட மலத்தில் கிடக்கும் பன்றியை கட்டிப்பிடிப்பது உனக்கு சிறந்தது என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, நேசம், பாசம், காதல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை அணுகும் முறை மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர்களிடத்தில் முறையாக சொல்லி மார்க்கம் சொன்ன விதத்தில் அதை ஹலாலான முறையில் திருமணம் முடித்து காதலை வளர்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. காதல் என்பது மனைவியிடத்தில் இருக்கலாம். என்னதான் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவள் திருமணம் முடிக்கும் முறை அந்நிய பெண் தான் என்று மார்க்கம் சொல்கிறது. அதுவரை அவர்கள் என்ன விஷயங்களை, மார்க்கம் தடுத்த விஷயங்களை கையில் எடுத்தாலும் அதற்கு மார்க்கம் சொல்லும் பெயர் வேறு. அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஈமான்தாரிகளாக வாழச் செய்வானாக. ஹலால் ஹராமிலே பேணுதல் மிக்கவர்களாக நம்மை எல்லா காலங்களிலும் ரஹ்மான் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.